Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா உளுந்த மாவு போண்டா தான் பார்க்க போறோம். ரொம்ப சாஃப்ட்டான உளுந்த மாவு போண்டா ரொம்ப ஈஸியான மெத்தட்ல கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துர்க்கேன். அது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அது ஒரு பாத்திரத்துல ஆட் பண்றேன். கூடவே 2 ஸ்பூன் பச்சரிசி அதையும் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதல தண்ணி ஊத்தி நல்லா கழுவிக்கலாம். 2 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கங்க. அதுக்கு அப்புறமா இது மூழ்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி இத ஊற வச்சிரலாம். 1 மணி நேரம் போல ஊறினாலே போதும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை ஃபுல்லா வடிச்சிட்டு மிக்ஸிலயோ இல்ல கிரைண்டர்லயோ நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. தண்ணி எதுவுமே ஊத்த கூடாது. மிக்ஸியை விட கிரைண்டர்ல அரைக்கும்போது போண்டா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டா கிடைக்கும். அதே மாதிரி நீங்க ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டீங்க அப்படினா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். 1 மணி நேரம் நீங்க ஊற வச்சாலே போதும். தண்ணி ஊத்தி அரைச்சீங்க அப்படினாலும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால இந்த அளவுக்கு திக்கா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மற்ற பொருட்களை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்குள்ள 2 பெரிய வெங்காயம் பொடியா நறுக்கி ஆட் பண்றேன். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கறிவேப்பிலை, கொஞ்சமா கொத்தமல்லி எல்லாத்தையுமே பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு லைட்டா இடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கங்க. முழுசா ஆட் பண்றதுனால ஆட் பண்ணிக்கலாம், அது உங்க விருப்பம் தான். கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கங்க. போண்டாவுக்காக மாவு அரைக்கும் போது அது கூட கொஞ்சமா பச்சரிசி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சோம் அப்படின்னா உள்ள ரொம்ப சாஃப்ட்டா வெளியில மொறுமொறுப்பா போண்டாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. சப்போஸ் நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு தண்ணி அதிகமாகிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கங்க. அப்போ தான் நமக்கு உளுந்து மாவு கையில் ஒட்டாமல் வரும். இப்போ இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இது மாதிரி உருண்டை பண்ணிக்கங்க. இப்போ இதை ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா ஆயிலில் போட்டுக்கங்க. இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்துடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி கோல்டன் கலரில் குக் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் போண்டாவோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான உளுந்த மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.